என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு கல்யாணம் வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரன் பேசுறேன். தாலி போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிழத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறான். ஒண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு தேட நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னு ஒப்பாரிக்குன்னு ஒரு போட்டி வச்சுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. யாருன்னு கேக்குறீங்கன்னா, நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முக்கியமா ராசா அவர்கள், அது போக நம்ம வி.ஆர். ப்ரோடு கொத்துஸ் அவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 200 ஊபிஸ், மொத்தத்துல டிஎம்கேல இருக்கிற அத்தனை பேருன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்குலாம் ஒப்பாரின்னு சொல்லிட்டு விளையாட்டு போட்டி வச்சோன்னு வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நேஷனல் லெவல்ல கோல்டு அடிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 நாள் கடந்து போயிருச்சு. ஒவ்வொரு வீட்லயும், அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல போய் பயங்கரமா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. எங்கே காணும், உங்க அப்பாவை காணும், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசை பயந்து இருக்கிறான். அது போல கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். மக்கள் மனசுலையா? மக்கள் மனசுல நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை குளத்தூர்லயே ஒரு தலைவரை கொட்டி வீட்டுல உட்கார வச்சுட்டு கடைசியில எம்எல்ஏவை கூட இல்லாத அளவுக்கு உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. மக்கள் மனசை பத்தி தெரிய போய் தான் தமிழ்நாடு ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். அது நடக்க போய் தான் நீங்க இப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதாவது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அது அதனாலதான் நடந்திருக்குன்னு தெரியும். அப்போ மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும், இங்க யார் ஆண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும். இன்னும் நீங்க இந்த மாதிரி நீங்க இந்த வி.ஆர். ப்ரோடு கொத்துஸ் பேசிட்டு இருக்காங்க, அதாவது கொத்தடிமைகள் சொல்லி ஒரு சில கூட்டங்கள் பேசிட்டு இருக்கு பாத்தீங்களா, நான் சொல்லல, அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. அந்த மாதிரி கூட்டங்கள் மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிறதும் போக போகுது. நீங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆல்ரெடி ஆடிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒரு போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கதையை நீங்களும் ஆயிராதீங்கன்னு தான் நான் சொல்றேன். முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம், கல்யாண வீட்டுல இருக்கிற மணமக்கள் எல்லாம் வாழ்த்திட்டு வரோம். பட் நீங்க கல்யாண வீட்டுல போய் ஒரு அரசியல பேசுறீங்க, அரசியல் இருந்துகிட்டு நீங்க வாய்ஸ் ஆர்டர் விட்டுட்டு இருக்கிறீங்க. முக்கியமா அடுத்த இன்னொருத்தருக்கு வரேன், இப்படி ஒரு மணமக்களை வாழ்த்திட்டு வாங்க. நீங்க அங்க இருந்துட்டு கதையா சொல்றதும், அங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்து தூங்குறதும், இது இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி ஒரு வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் பாக்குறேன், அதெல்லாம் பழைய மெத்தடே நீங்க வச்சுட்டு வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஆல் விட்டுட்டு இருந்தா இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. கல்யாண வீட்டுக்கு போனீங்களா, வாழ்த்துனீங்களா, கிளம்புனீங்களான்னு இந்த ஒப்பாரிலாம் நீங்க உங்க கூட்டத்திலயோ இல்லைன்னா வந்து உங்க கொத்து ஜென்சி மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்களா, அந்த மீட்டிங்லயே போய் இந்த மாதிரி ஒப்பாரி வைங்க. இங்க கல்யாண வீட்டுல வந்து ஒப்பாரி வச்சுட்டு அங்க ஒரு ஒப்பாரி வேணாம். கல்யாண வீட்டை வேற மாதிரி மாத்தாதீங்க, ரொம்ப தப்பா இருக்குது, திருத்திக்கிங்க. இதுக்கும் ஒரு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க ஒரு 200 ஊபிஸ்க்கு. நான் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிருக்கு. ஆக அந்த 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்றேன், நான் முதலமைச்சர் இருந்தபோது 5 வருஷத்துல நான் நடத்துற மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சர் நடத்திருக்க மாட்டாங்க. 60 வருஷம் நீங்க மக்களோட மக்களா இருக்கீங்க, இதை நாங்க நம்பணும். எங்க தலையில ஏதாவது எழுதியிருக்கா, கேனையன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதியிருக்கா? நீங்க 60 வருஷம் மக்களோட மக்களா இருந்தீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பணும். நீங்க நம்பணும். எதிர்கட்சியா இருக்கும் போதுல கூட நீங்க அதிக இடத்துக்கு போனீங்க, உட்காந்து ஒரு பெட்டி தூக்கிட்டு போய் உட்காந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒருத்தர் என் மனைவியை காணுன்னு சொல்லி, சரி வேணாம் விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு காமெடி பேசி பண்ணி கடைசியில் அந்த பெட்டி என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெட்டி அப்படியே குழி தள்ளி புதைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தப்பறம் அந்த ஒரு இது எல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொன்னீங்க, கடைசியில் அந்த பெட்டி திறந்தீங்களா இல்லைன்னா பெட்டிக்குள்ள பூட்டு சாவி எங்கேயா போச்சான்னு தெரியல. அதனாலதான் மண்டையில ஒரு கொட்டுன்னு கொட்டி, குளத்தூர்ல ஒரு கொட்டு, தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த இதுலயும் ஒரு கூட்டை கொட்டி உட்கார வச்சிட்டாங்க வீட்டுல. அதுக்கப்புறமாவது கம்முன்னு இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்யாண வீட்டுலயும் ஒரு ஒப்பாரி, புதுசா ஒரு ஒப்பாரி வைக்கிறீங்க. அது நல்லா இருக்குதா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றீங்க பத்தியில, மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்லிட்டு. மக்களோட மக்களா எங்க இருந்தீங்க நான் சொல்லட்டுமா? பயணியில, அதாவது பதநீர்ல வந்து சீனி போட்டுருக்கீங்களான்னு கேட்டீங்க பாத்தீங்களா, அப்பவே தெரியுது நீங்க மக்களோட மக்களா எப்படி இருந்து கிழிச்சிங்கன்ட்டு. தயவு செஞ்சு கொஞ்சமாவது நாங்களாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் நீ இன்னும் திருந்தாம இந்த மாதிரி இருந்துகிட்டு கல்யாண வீட்டுல ஒப்பாரியே வச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒப்பாரி இதுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி உங்க கூட சேர்ந்து இந்த இப்ப இருக்கான பாத்தீங்களா பியூர் கொத்தடிமைகள், அவங்களும் சேர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக என்ன. நீங்க யாரும் கோவப்படாதீங்க. இது வந்து நம்ம விஜய் அவர்களை வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. விஜய் அவர்களை பேசல, அவர் ஸ்டாலினே கலைஞரையும் சொல்லிட்டு போயிருக்காரு. புரியலையா? அவர் என்ன சொன்னாரு,
இவரு பியூரா அதை இப்ப என்ன சொல்லியிருக்கணும், இவர் சொல்றாருல ஸ்டாலினும் கலைஞர் இந்த மாதிரி சட்டப்பேரவையில இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ல. பட் இவர் என்ன சொல்றாரு, அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு புரியல, இந்த 2 பேர்த்த அவர் லிஸ்ட்லயே எடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ வன்மத்துல சுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்ன சொல்றேன், ஒரு முதலமைச்சர் எப்படி ஒருமையில நீங்க பேசலாம்? இவருக்கு நான் சொல்றேன், வாய் ரொம்ப ஓவர். இதே வார்த்தையில இதை இவரை நம்ம ஒருமையில பேசுறவங்க சும்மா விட்டுருவாங்களா நீங்க சொல்லுங்க. அது எப்படிங்க? நீங்க உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அவ்வளவுதான். இப்ப அவர் தான் முதலமைச்சர், அவருக்குன்னு இங்க ஒரு மரியாதை கொடுக்கணும். பட் இங்க டிஎம்கேல இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். அது வரை இந்த கொத்துஸ் மீட்டிங் நிறைய நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மீட்டிங் எல்லாம் பார்த்துட்டேன். அவரை பயங்கரமா ஒருமையில பேசுறீங்க. இது நீங்க ஆட்சி பண்ணும்போது யாராவது ஒருத்தர் ஒருமையில பேசினா நைட்டோட நைட்டா தூக்கி இருப்பீங்க. பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு கேவலமான அரசியலும் இந்த மாதிரி நாகரிகமற்ற ஒரு அரசியலும் பண்றது மட்டும் தான் இவங்களோட வேலை. இதுல வேற பெருசா பேசிக்கிறது நீங்க, நாங்க தான் வந்து நாகரிகமான அரசியல், நாங்க தான் வந்து சித்தாந்த அரசியல், நாங்க தான் வந்து கொள்கைக்கான அரசியல் சொல்லிட்டு புடுங்கின கொள்கை உங்களுக்கு. அதாவது ஒரு மரியாதையா எப்படி பேசணும்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாது, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது. சட்டமன்றத்துல ஓடுகாலி, சாரி அந்த வார்த்தைக்கு நான் மன்னிக்கவும். பட் நீங்க வந்து ஓடதான் செஞ்சீங்க நீங்க சட்டமன்றத்துல. சீமா வாய் திறந்து பேசுங்கன்னு சொல்றது, வாய் திறந்து பேசுனா இந்த பின்னங்கால் தெரிக்க ஓடுறது, கேவலமான செயல்பாட்டில் ஈடுபடுறது, கேவலமா வந்து வெளியே வந்து பேசுறது, ஒரு முதலமைச்சரும் பாராம அவர் மேல பல அவதூறுகளை பரப்புறது, அவரை ஒருமையில பேசுறது அதிகமா. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜென்சன் மீட்டிங்ல அதிகமா பேசுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தலைமை வந்து, அதாவது சொல்றேன், தலைமைங்க ஒழுங்கு கிடையாது. தலைமையில இருக்கவனே இப்படி பேசும்போது இருக்கிற தொண்டர்களும் அப்படித்தானே பேசிட்டு இருப்பாங்க. அதனால நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஒருமையில பேசுறோம்னா ஃபர்ஸ்ட் கேஸை போட்டு உள்ள தள்ளுங்க. அதுதான் முதல்ல இங்க வந்து தேவை. உங்களுக்கு பிடிக்காம போகுது. பட் அவரு முதலமைச்சர், நீ இந்த கட்சி சார்ந்தவராங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்களா இருங்க. பட் நீங்க வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர்? அவர் தான் முதலமைச்சர். அப்ப அவருக்கு அந்த மரியாதை அந்த அவருக்கு கொடுக்க சொல்லல, அந்த இடத்துக்கு கொடுக்கணும் இல்ல. இதே நம்ம ஸ்டாலினை பேசினாலும் நீங்க இந்த அளவுக்கு இருந்திருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க, பொங்கிருப்பீங்க, அப்ப கேஸ போட்டிருப்பீங்க. அவரு ஃப்ரீடமா விட்டுருக்காரு, உங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நீங்க பேசுங்க, என்னாலும் யாருனாலும் என்ன பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காரு. இதுவே எவ்வளவு மாற்றம் நடந்திருக்குன்னு பாத்துருங்க. அதுல வேற ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னா காரணம் இல்லாம பண்ணல. நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு ஆளை சம்மந்தம் இல்லாம அவதூறு பரப்புறது, குற்றச்சாட்டு வைக்கிறது, ஆதாரமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டையும் ஆதாரமே இல்லாம ஒரு இதையும் அவதூறம் பரப்புறது, அது மட்டும் கிடையாது, அவங்கள ஒருமையில அதிகமா பேசுறது. அப்படி இருக்கும் பட்சத்துல யாராவது கேஸை கொடுத்து உள்ள விசாரணை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதான் நடந்திருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வேற பெருசா அரெஸ்ட் பண்றாங்க, ஏதோ சுதந்திரப்பட்ட தியாகி மாதிரி உட்காந்து பேசுறது, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஒருமையில பேசினா, மரியாதை எல்லாம் பேசினா உன்னை வர பிடிக்காம என்ன பண்ணுவாங்க? சரி ரைட்டு, விட்டுருங்க. இப்போ இந்த கல்யாண வீட்டுல ஒப்பாரி கதைக்கு வருவோம். எங்க போனாலும் இந்த ஒப்பாரி. முதல்ல நான் சொல்றேன், நீங்க ஏன் தோத்தீங்க, எதுக்கு தோத்தீங்க? இந்த மக்கள் மனசுல இருக்கிறேன், இதுல இருக்கிறேன், தலையில இருக்கிறேன் அப்படிலாம் உட்காந்து பேசுறதுல யாருனாலும் பேசலாம். மக்கள் மனசுல நீங்க இருந்தா ஒவ்வொருத்தரும் ஓட்ட போட்டு உட்கார வச்சிருப்பான். நான் ஒவ்வொரு திட்டங்கள் வாயிலாக நாங்க இருக்கிறேன். ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்க பண்ணி, நீங்க என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு திட்டங்களும் நீங்க பண்றீங்க, பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க? இங்க தமிழ்நாடு growth இருக்கா? ஜிடிபி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டுல மொத்தத்துல கடன்ல தான் சிக்க வச்சுட்டு போயிருக்கீங்க. இதுல வேற சரி வேணாம், விட்டுருங்க. இதுக்கெல்லாம் தனி வீடியோ நம்ம போடலாம், நிறைய இருக்குது பேசுறதுக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வரல பார்க்கலாம். பாய்.